தீ அணைக்கும் கருவி வெடித்து தொழில்நுட்பவியலாளர் மரணம். பிளஸ் நெடுஞ்சாலை குத்தகையை நீட்டிப்பது தொடர்பில் அரசாங்கம் இன்னும் முடிவெடுக்கவில்லை. அமெரிக்க வெளியுறவு அமைச்சராக ஆந்தனி பிளிங்கனை ஜோ பைடன் தேர்வு செய்தார். தமிழக புதுச்சேரியில் 24 மணி நேரத்தில் நிவர் புயல். வீட்டின் முன் வைக்கப்பட்டிருந்த தீ அணைக்கும் கருவி வெடித்து மின்சார தொழில்நுட்பவியலாளர் ஒருவர் மரணமடைந்தார். சுங்கைப்பட்டாணி பண்டார்புத்ரி ஜயாவில் நேற்று மதியம் 1:15 மணி அளவில் தனது வீட்டின் முன் வானொலியை பழுது பார்த்து கொண்டிருந்த போது 43 வயது முகமது யூஸ்ரி ஓமாருக்கு அந்த துயரம் நேர்ந்தது. தொடக்க கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட தீ அணைக்கும் கருவியிலிருந்து வெண்புகை கிளம்பியதைக் கண்டு அதை எடுத்து வீச முகமது யூஸ்ரி ஓமார் முயன்றபோது அக்கருவி வெடித்ததாக அவரது அண்டை வீட்டுக்காரர் தெரிவித்துள்ளார். வெடிப்புக்கான காரணத்தை அறிய சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மீட்பு படையின் தடயவியல் பிரிவினர் வரவழைக்கப்பட்டதாக கொலமுட மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஜ்லி அபுஷா தெரிவித்தார். தீ அணைக்கும் அந்த கருவியில் வெட்டுக்கான தடயம் இருந்ததை தீயணைப்பு படையினர் கண்டறிந்தனர். அரசாங்கத்துக்கும் பிளாஸ் நெடுஞ்சாலை குத்தகை நிறுவனத்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை 2058 ஆண்டு வரையில் நீட்டிப்பது தொடர்பில் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம், சாலை கட்டணம் ஆகியவற்றை கருத்திற்கொண்டு சில விவகாரங்களை மறுபரிசீலிக்க வேண்டியுள்ளதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்தோ ஏடின் ஷாஸ்லி ஷித் கூறினார். மேலும் 38 ஆண்டுகளுக்கு பிளாஸ் நெடுஞ்சாலைக்கான குத்தகையை நீட்டிப்பதன் வாயிலாக அரசாங்கம் 4200 கோடி ரிங்கிட்டை மிச்சப்படுத்த முடியும் என இதற்கு முன்பு முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தலைமையிலான பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி? புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும். புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF-இன் தீபாவளி நல்வாழ்த்துகள். வங்கக்கடலில் 24 மணி நேரத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படும் நிவர் புயல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர பகுதிகளை தாக்கும் அபாயம் இருப்பதால் அங்கு மீட்பு குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை, மாமல்லபுரம், காரைக்கால் உட்பட பல இடங்களில் கடுமையாக மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், நாகை உட்பட கடலோர மாவட்டங்களில் நிவர் புயல் தாக்கினால் உடனடியாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தகவல்கள் கூறுகின்றன. சேதம் ஏற்படும் பகுதிகள் கண்டறியப்பட்டால் அப்பகுதியிலுள்ள மக்களை முன்கூட்டியே வேறு இடங்களில் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இதனிடையே ஆந்திராவையும் நிவர் புயல் தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தலில் தோல்வியை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் சட்ட போராட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ள இவ்வேளையில் தமது அமைச்சரவை பட்டியலை தயார்படுத்தும் பணியில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். தொடக்க கட்டமாக அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் பதவிக்கு மூத்த அரச தந்திரியான ஆந்தனி பிளிங்கனை ஜோ பைடன் தேர்வு செய்துள்ளார். முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா நிர்வாகத்தில் வெளியுறவுத் துறையில் 2ஆம் நிலை உயர் அதிகாரியாகவும் இருந்துள்ள பிளிங்கன் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராகவும் சேவையாற்றியுள்ளார். அதோடு ஜோ பைடனின் நீண்டகால நம்பிக்கையான விசுவாசியாகவும் அவர் இருந்துள்ளார். இந்த வாரம் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஜோ பைடன் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒபாமா நிர்வாகத்தில் ஆப்பிரிக்கா விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறையின் துணை அமைச்சராக இருந்த கருப்பின பெண்மணியான தாமஸ் கிரீன்ஃபீல்ட் ஐநாவுக்கான அமெரிக்காவின் தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே நவம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோ பைடனுக்கு பென்சில்வேனியா மாநிலத்தில் கிடைத்த பல லட்சம் அஞ்சல் வாக்குகளை செல்லாதவை என அறிவிக்கும்படி அதிபர் ட்ரம்ப் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை அந்த மாநிலத்தின் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் செல்வகுமாரி செல்வராஜு. இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி?
புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF-இன் தீபாவளி நல்வாழ்த்துகள்.